ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 8:34 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த வேதவசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் கிறிஸ்து நமக்காக பாவமில்லாத தேவன் நமக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் பல பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்திருக்கிறார். அடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவரே எழுந்தும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுபோல் நாமும் கூட இந்த பூமியில் மரிக்கும் போது எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மரித்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 52ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் மரிக்கும் போது திரும்பவும் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக அவரும் மரித்து எழுந்திருக்கிறார். நாமும் கூட இந்த கடைசி நாட்களில் மரிக்கும் போது நாமும் தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய வலது பரிசத்திலிருந்து நமக்காக அவர் அநேக காரியங்களை நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், நியாயந்திருக்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லும்போது நாம் தேவன் நியாயந்திருக்கிறவராக, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வலது பரிசத்தில், பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நாம் வாழும்போது கூட நமக்கு எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், எல்லா நேரத்திலும் நாம் செபிக்க மறந்த நேரத்திலும், நமக்கு பலவீனமான நேரத்திலும் நமக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறார் என்றால் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுக்காக மரித்தும் இருக்கிறார், உங்களுக்காக எழுந்தும் இருக்கிறார். பிதாவினிடத்தில் வலது பரிசத்தின் வீற்றிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் இருக்கிறார். அதனால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்து நமக்காக செய்த இத்தனை காரியங்களை நாம் நினைத்து, தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக வலது பரிசத்தில் வீற்றிருந்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடி நாம் தேவனோடு கூட இன்னும் ஐக்கியமாக தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக நாம் வாழ்ந்து இன்னும் கிறிஸ்துவுக்காக நாமும் மரிப்போம், நாமும் உயிர் திருவோம், நாமும் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீர் ஒரு மனிதனுக்காக இத்தனை காரியங்களையும் நீர் செய்து ஆண்டவரே இந்த பூமியில் எங்களுக்காக இத்தனை காரியம் செய்ததற்காக நன்றி. இந்த பூமியில் நாங்களும் உமக்காக ஆண்டவரே நாங்கள் மரிக்க, உமக்காக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவதற்காக நாங்கள் உயிர் திரும்படியாக நீர் வலது பரிசத்திலிருந்து எங்களை நியாயம் தீர்ப்பதற்காக நாங்கள் அதற்கு முன்பாக நிற்க தகுதி உள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. நாங்களும் உம்மை போல வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நீர் எங்களுக்காக செய்த இத்தனை காரியங்களையும் நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு உடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.